மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 15வது. மத்தேயு 14வது அதிகாரம் இந்த 15வது வசனத்திலிருந்து 21ஆம் வசனத்தை வரையிலுமாக நான் படித்து பார்த்தா, இதில் இயேசு கிறிஸ்து செய்த ஒரு அருமையான ஒரு அற்புதம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. என்ன அவர் அற்புதம் செய்தார்? அவர் செய்த அற்புதங்கள் ஏராளம் ஏராளம். சங்கீதம் 136 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை. சொல்லுங்க, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை. நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் அதிசயங்களை செய்கிறவர். அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற ஆண்டவர். ஆமென். எங்களுடைய ஊழியத்தில், எங்களுடைய குடும்ப வாழ்வில் ஆண்டவர் செய்கிற அதிசயங்கள் விவரிக்கவே முடியாது. அதிசயத்தில் அவர் நினைக்கும் போதெல்லாம் நான் பாட்டு தான் பாடுவேன், பாட்டு பாடி கர்த்தரை நான் ஆராதிப்பேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த அதிசயம் என்னவென்றால், 5 அப்பம் 2 மீன், இதை கொண்டு 5000 பேர் மாத்திரமல்ல, 5000த்துக்கு அதிகமான மக்கள் சாப்பிட்டுருக்கிறாங்க. அல்லேலூயா. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர், ஸ்திரீகளும் பிள்ளைகளும் அங்கே சாப்பிட்டாங்கன்னு போட்டிருக்குது. அப்படின்னா அவங்கள கவுண்ட் பண்ணலை, அவங்கள எண்ணலை, ஆனால் 5000 பேர் சாப்பிட்டார்கள் என்று அங்கே கணக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் 5 அப்பம் 2 மீனை என் ஆண்டவர் பெருக செய்திருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் பெருக்கத்தின் ஆண்டவர். அப்படின்னா என்னங்க? அப்படின்னா என்னங்க? பெருக செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் God is a God of increasing, expanding or multiplying. அவர் அதை உருவாக்குகிறவர், திரளாக அதை பெருக பண்ணுகிற ஆண்டவர். ஆமீன் சொல்லுங்க. பக்கத்து நல்லா கை கொடுத்து சொல்லுங்க, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். சும்மா இல்லைங்க, சொல்லுங்க, சும்மா இல்லைங்க, சும்மா ஆராதிக்கலைங்க. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் பெருக செய்கிறவர், பெருக்கத்தின் ஆண்டவர். அல்லேலூயா. இப்படி பெருக்கணும், இப்படி பெருக்கணும், அது இல்லை, வேற பெருக்கம். ஆமீன் சொல்லுங்க. உலக பிரகாரமாக ஆசீர்வாதங்களை ஆவிக்குரிய பிரகாரமாக ஆண்டவர் நம்மளை பெருக செய்வார். ஆமீன் சொல்லுங்க. இப்படி பெருகிற ஆட்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களால சரியாகவே என்ன செய்ய முடியல, அவங்க நடக்கவும் முடியல, உட்காரவும் முடியாது. ஆனால் இந்த பெருக்கம் சொல்லும்போது அருமையானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் உலக பிரகாரமாக ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தருகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி ஐயா 5 அப்பம் 2 மீனை எப்படி 5000 பேருக்கு அவர் கொடுத்தார்? அவர் கொடுத்தார். இஸ் எ மிரக்கல் காட். அவர் அற்புதத்தின் ஆண்டவர், அதிசயத்தின். அல்லேலூயா. ஜீ கொடுங்க. அற்புதத்தின் தேவனே, அதிசயத்தின் தேவனே. நான் பாட்டு எழுதிக்கிறேன். வல்லமையின் தேவனே, வழி நடத்தும் தேவனே, உம்மை துதித்து ஆராதித்து, உம்மை போற்றி ஆராதித்து, உம்மை வாழ்த்துகிறே. அல்லேலூயா, அல்லேலூயா. அதிசயத்தின் தேவன். ஆமென். ஒருவரா பெரிய அதிசயங்களை செய்தீரே, ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் அதிசயங்களை பெருக்கம் செய்கிறவர். 5 அப்பம் எத்தனை? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எத்தனைங்க?
பார்த்து மக்களை பார்த்து சொல்லுங்க, எத்தனது? 5 அப்பம் 2 மீன். இப்படி சொல்லுங்க, 5 அப்பம் 2 மீன். ஹல்லேலூயா. இப்படி சொன்ன உடனே ரெட்டையிலி நினைச்சிடாதீங்க. இப்படி சொன்ன உடனே உதயசூரியன் நினைச்சிடாதீங்க. 5 அப்பம் இப்படி சொன்னா உதயசூரியன், இப்படின்னா ரெட்டையில அது இருந்துட்டு போகுது. அது நமக்கு அது அவங்க இருக்கட்டும். 5 அப்பம் சொல்லுங்க, 5 அப்பம். இது 2 அது 2 மீன். 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு. ஆபிரகாம் என்கிற ஒரு அருமையான தேவ மனுஷன், ஆதியாகம புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அவரை கர்த்தர் அழைத்து சொன்னார், நான் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. அவர் யாருங்க? வரலாறு சொல்லுகிறது, அந்த களிமண்ணை உருவாக்கி, அந்த களிமண்ணில் பொம்மை உருவாக்கி, அந்த பொம்மையை வணங்கின ஒரு மனிதன். பொம்மை அவரே பொம்மையை உருவாக்கி, அவரே பொம்மையை வச்சு, அவரே என்ன செய்யுது? பொம்மைக்கு நேர. அதுதான் வரலாறு. ஊர் கல்தேயா தேசங்கள்ல இன்னைக்கு நிறைய பேர் பொம்மையை உருவாக்கி வணங்குறாங்க இல்லையா? நம்முடைய நண்பர்கள் வணங்குறாங்க. அதே போல அந்த காலத்துல இவரே களிமண்ணில் பொம்மையை உருவாக்கி அதை வணங்கின அவர். ஆனா கர்த்தர் அந்த மனுஷனை அழைத்து சொன்னார், நீ வா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உன்னை நான் பெருகவே, உன் சந்ததியை பெருகவே, அல்லேலூயா, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அவருடைய மகன் ஈசாக், அவனை அழைத்து சொன்னார், உன் தந்தையை ஆசீர்வதித்தது போல உன்னையும் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. ஈசாக்குடைய மகன், அவன் பேர் என்ன? யாக்கோபு. அவரையும் அழைத்து சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே உன்னை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. அப்ப ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் பெருக்கத்தின் தேவன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர். நீ நல்லா சொல்றீங்களா? அழகா சொல்றீங்க. நம்முடைய ஆண்டவர் பெருக்கத்தின் ஆண்டவர், ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்தார், ஈசாக்கை அழைத்து பெருக செய்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யாக்கோபை அழைத்து என்ன செய்தார்? பெருக செய்தார். ஆமென் சொல்லுங்க. ஒரு வசனம் வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஏசாயா 51:2 வசனம் வாசிங்க. உங்கள் தகப்பன் ஆகிய ஆபிரகாமை உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஆமென். ஆயினாலே உங்களையும் என்ன செய்ய போகிறேன்? அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்ல, ஆண்டவரே, என்னை, என் குடும்பத்தை, என் சபையை, என் பிள்ளைகளை, என் ஊழியத்தை, உத்தியத்தை, வேலை செய்யற இடத்துல என்னை பெருக பண்ணுங்கப்பா, பெருக பண்ணுங்க. என் சபையை பெருக பண்ணுங்க. அல்லேலூயா. சத்தம் வரல, சத்தம் வரல. நீங்க தான் சொல்லணும், பெருக பண்ணுங்க ஆண்டவரே, பெருக பண்ணுங்க ஆண்டவரே, சிறுக பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. ஆமே. இவ கொஞ்சம் ரேஸ் அப்படி ஆமாங்க, இப்படி செய்யுங்க ஆண்டவர். அப்படியா? பெருக பண்ணுங்க ஆண்டவர். அல்லேலூயா. யாபேஸ்ன்னு சொல்லி ஒருத்தர் பைபிள்ல வாசிக்கிறோம். அவர் கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணுகிறார். எப்படி சொல்கிறார்? என்னை ஆசீர்வதித்து என் எல்லையே. அப்படியா சொல்றாரு? அப்படியா? என்ன அப்படியா சொல்றாரு? பயந்துட்டீங்க? அப்படித்தான் சொன்னார். ஆமென். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அப்படிதான் சொல்றாரு. ஆண்டவரே, என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை. அது எப்படி பெருக பண்ணுவாராம்? உபாகமம் 1ஆவது அதிகாரம் 11ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது. உபாகமம் 1ஆவது அதிகாரம் 11ஆம் வசனத்தில் எப்படி? இப்பொழுது
இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு. ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல நல்ல கை கொடுத்து சொல்லுங்க, அவங்கள வாழ்த்தி சொல்லுங்க, வாழ்த்தி சொல்லுங்க. 2024 சொல்லுங்க, நீங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஆமென் சொல்லுங்க. இப்படி வேற சபையிலாம் சொல்ல முடியாதுங்க. அவெல்லாம் அப்படியே உட்காந்துருப்பாங்க. இப்ப இல்லாம பேசிக்கிறலாம். ஆமென் சொல்லுங்க. இந்த பவர் ஆஃப் காட் சபைக்கு வந்தது நல்லது. சொல்லுங்க ஆமென். என்னை பார்த்து சொல்றீங்க, என்னை பார்த்து சொல்ல நல்லது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். என்னை பார்த்து சொல்ல நல்லது. அல்லேலூயா. ஆக நம்முடைய கர்த்தர் 1000 மடங்கு பெருக செய்வார். அல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? கடந்த 24 வருஷத்துல 3200 பிள்ளைகளை நம்ம நிறுவனம் படிக்க வச்சிருக்குது. அல்லேலூயா. எத்தனை? அல்லேலூயா. கர்த்தர் பெருக செய்கிறார். அல்லேலூயா. தினமும் அவரை பார்க்கணும். என் நம்பிக்கையே என் புகலிடமே. யார் எழுதுனதுங்க? உம்மைத்தான் அற்புதங்கள் 5 மீன் 2 அப்படியா? 5 அப்பம். அல்லேலூயா. பெருக செய்தார். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? சொல்லிட்டே போகணும். வீட்டுக்கு போகும்போது இந்த வார்த்தையை சொல்லிட்டு போகணும். அடுத்த முறை வரும்போது, நான் வரும்போது நீங்க என்னை பார்த்து சொல்லணும், ஐயா அன்னைக்கு வந்து சொல்லிட்டு போனீங்களே 5 அப்போ என்னை கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. நீங்க சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. சரி, மத்தேயு 14ஆம் அதிகாரம். இந்த 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு பெருக செய்த ஆண்டவர் இன்றைக்கும் உங்களையும் என்னையும் பெருக செய்வாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப கண்டிஷன், அப்படி பெருக செய்யணும்னா நான் ஞான பிரகாசம் நீங்க என்ன பண்ணணும்? எல்லாம் சாதாரணமா பெருக்க வரவே வராது. ஆசீர்வாதம் லேசா வராது, ஈஸியா வராது. ஒரு கண்டிஷனோட ஆண்டவர் ஒரு இன்க்ரீஸ், ஒரு மல்டிப்ளை அல்லது ஒரு எக்ஸ்பேண்ட் பண்ண அல்லது ஆசீர்வதிக்கிற பிறகு பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதே வசனத்துல வாசிக்கிறோம். இயேசு அந்த சீசர்லாம் பார்த்து சொன்னாரு, எப்பா இந்த மக்கள் சாப்பிடாம இருக்கிறாங்க, இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படி சொன்ன உடனே, இதெல்லாம் முடியாதுங்க ஐயா, எங்கள்கிட்ட ஒரு பையன் இருக்கான். ஒரு பையன் மற்ற சுவிசேஷத்துல வாசிக்கிறோம், அந்த பையன்ட்ட என்ன இருக்குது? 5 அப்பம். அப்போ நீங்களே கொடுங்க, நீங்களே கொடுங்க. எப்படியா நாங்க கொடுக்கறது? எத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க? அப்படின்னு இவங்க இந்த சீசர்கள் இயேசுவிடத்துல என்ன சொன்னா தெரியும்? நான் சொல்றத நீங்க புரிஞ்சுக்கணும். தங்களுடைய நிலைமையை நாங்க ஒண்ணுமே செய்ய இருக்கிறது இவ்வளவுதான் இருக்கிறது. இத்தனை பேருக்கா ஐயா? இத்தனை பேருக்கா? எங்களால சொல்லுங்க, எங்களால ஒண்ணுமே செய்ய முடியும். என்னால ஒண்ணு செய்ய ஆண்டவரே நீதான் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்களும் நானும் நம்முடைய சூழ்நிலையை ஏசா பாட்ட, ஐயா இவ்வளவுதான் ஐயா, எங்களால ஒண்ணுமே, எங்க சூழ்நிலையை பாரு ஐயா, எங்க கஷ்டத்தை பாரு ஐயா, இவ்வளவுதான் பாத்திரத்துல இருக்குது ஐயா, இதை கொண்டு எங்களால ஒண்ணும் செய்ய சொல்லுங்க. எங்க சூழ்நிலையை பாருங்க ஆண்டவரே. 2 கரங்களை உயர்த்துங்க, 2 கரங்களை உயர்த்தி கண்களை மூடி சொல்லுங்க அப்பாட்ட, ஆண்டவரே எங்க குடும்ப சூழ்நிலை
என் பிள்ளைகளுக்கு படிக்க வைக்க வேண்டிய சூழ்நிலை, பண பற்றாக்குறை, யூனிஃபார்ம் வாங்க முடியல, ஃபீஸ் கட்ட முடியல ஆண்டவரே, காலேஜுக்கு பிள்ளைகளுக்கு காசு கட்ட முடியல, பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய முடியல, வேலை வாய்ப்பு முடியல. எங்கள்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் 5 ரூபா தான் இருக்கு, 10 ரூபா தான் இருக்கு, ஒரு 1000 ரூபாய் தான் இருக்கு. ஐயா இயேசுவே, என் நிலைமையை உங்ககிட்ட சொல்றேன் ஐயா, என் சூழ்நிலையை உங்ககிட்ட சொல்றேன் ஐயா, உதவி செய்யுங்க ஐயா, உதவி செய்யுங்க. யாரெல்லாம் சொல்ல முடியும்? வாய் திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க அம்மா, சொல்லுங்க. ஆண்டவரே, என் சூழ்நிலையை உன்னிடத்துல சொல்றேன் ஆண்டவரே, என் நிலைமையை சொல்றேன் ஆண்டவரே, உதவி செய்யுங்க அப்பா. இந்த சபை ஊழியத்துக்கு இவ்வளவுதாயா, நீங்க தான் அற்புதம், எங்கள்கிட்ட ஒண்ணுமே வேற வழி. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, என் உதவி செய்யுங்கப்பா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அப்பாட்ட, சொல்லுங்க அப்பாட்ட. இன்றைய இந்த ராத்திரி வேலை உங்களுக்கு நான் சொல்றேன், ஒரு பெருக்கத்தை கத்த தரப்போகிறா, ஒரு ஆசீர்வாதத்தை கத்த தரப்போகிறா, ஆமே செழிப்பை தரப்போகிறா. நீங்க தான் வாய் திறந்து சொல்லணும், என்னால முடியாதப்பா, எனக்கு உதவி செய்யுங்க. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இப்ப அந்த சீசர்லாம் சொன்னாங்க இயேசுட்ட, ஐயா எங்கள் லேது ஒரு காசு தான் ஒன்றுமே இல்லை, இப்போ எங்கிட்ட என்ன இருக்குது தம்பி? என்ன இருக்கு தம்பி? சொல்லுங்க தங்கச்சி, சொல்லுங்க. என்ன இருக்கு? 5 அப்பம் 2 மீன். பெருக செய்யணும்னா முதல்ல சொன்னேன் நான், நிலைமையை இயேசு கொண்டு சொல்லணும். 2வது, கர்த்தர் பெருக செய்யணும்னா ஏசாப்பா கேட்கிறார், கொடு உன் வாழ்க்கையை என்னிடத்துல கொடு, கொடு. ஹல்லேலூயா, கொடு. ஆமென் சொல்லுங்க தம்பி. எங்களுக்கு திரும்ப அவர் தர்றாரு, ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கொடுன்னு கேட்கும் போது என்ன செய்றாரு? கொடுக்கிறார். ஆமென். உங்க வாழ்க்கை இயேசுவிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க தம்பி. ஏசாப்பாட்ட உன் வாழ்க்கையை கொடுத்தா உன்னை ஆசீர்வதிப்பார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏசாப்பாட்ட உங்க வாழ்க்கையை அப்படியே கொடுத்துட்டீங்கன்னா இப்படியே வைப்பார். அப்படியா? இப்படியே வைப்பாரா? 1000 மடங்கு கோடா கோடியாய் பெருக செய்வா. ஆமென். 5 அப்பம் 2 மீன் என்ன செய்ய? என்ன செய்ய? கொண்டு வாருங்கள், என்னிடத்துல என்ன செய்யுங்க? தம்பிகிட்ட சொன்னேன், அவரு கொண்டு வந்துட்டார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ தம்பி, தேங்க்யூ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொடுங்க. ஆமென் சொல்லுங்க. கத்தரிக்காய் கொடுங்க. பிசினித்தனம் பண்ணாம கத்தரிக்காய் செய்யுங்க, உங்களுக்கு பெருக்க வரும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையை கொடுங்க, உங்க ஜீவியத்தை என்ன செய்யுங்க? இயேசுவுக்காக கொடுங்க. நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க சுகமா இருப்பீங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டோடத்துல இயேசு சொன்னாரு, அவங்களை கொண்டு வாங்க. சீசர்கள் அப்படியே கொண்டு போய் அந்த 5 அப்பம் 2 மீனே இயேசுவிடத்துல கொடுத்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொஞ்சமா கொடுக்கப்படும். இருக்கா? எப்படிமா இருக்கு? கூட கொடுக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க ஆவி, ஆத்துமா, சரீரத்தை இயேசுவிட்ட கொடுங்க. நாங்க மினிக்கான்னு வச்சுக்கிறேன், எனக்கு உலக பிரகாரமான கொஞ்சம் வச்சுக்கிறேன், பாதியை வச்சுக்கிறேன், அப்படி இல்லை, முழுமையா கொடுங்க. ஆமென் சொல்லுங்க. பவுல் அப்படிதான் சொல்லுகிறார், உங்க ஆவி, ஆத்துமா, சரீரத்தை முழுமையா ஜீவ பலியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க, அவர் உன்னை பெருக செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1000 மடங்கு பெருக செய்கிற ஆண்டவர். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய கரத்துல என்னை தருகிறேன், என்னை தருகிறேன். சொல்லுங்க, உம்முடைய கரத்துக்குள்ளே
என்னை வைத்துக் கொள்ளுங்க, என்னை ஆளுகை பண்ணுங்க, ஆசீர்வதிங்க, பெருக பண்ணுங்க. நல்லா இப்படி வச்சு சொல்லு. அல்லேலூயா. நன்றி நன்றி இயேசு ராஜா, கோடி கோடி நன்றி ராஜா.